ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வவால் மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வவால் மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு முழு வவால் மீனை எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருந்தது. இந்த மீனில் நல்லா உப்பு காரம் எல்லாமே சாரணுங்கிறதுக்காக கத்தியால் நல்லா கோடு போட்டுக்கலாம். நல்லா நெருக்கமாகவே கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும். மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கலாம். அது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இதில் காரம் எதுவும் இருக்காது. 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மீன் கழுவும் போதுமே உப்பு சேர்த்துருக்கோம். அது கூட மசாலாலையும் உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலாவில் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மீனில் வந்து மசாலா சரியாக ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மீனோட உள்பக்கத்துலேயும் நல்லா மசாலாவை தடவி விடலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே மீனில் நல்லா சாரும். இப்போ மீனோட 2 பக்கத்துலேயுமே நல்லா மசாலாவை தடவி விட்டுக்கலாம். மீனில் நம்ம கத்தியெல்லாம் கட் பண்ணோம்ல, அந்த கேப்லேயுமே நல்லா மசாலாவை நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் வந்து பெரிய மீனாக இருக்கிறதுனால மசாலா ஒரு வேளை சரியாக தடவாமல் போயிட்டோம் அப்படின்னா மீனோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ நாம் 2 பக்கமுமே மசாலாவை நல்லா தடவியாச்சு. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ மீன் 1/2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடானதும் அதுக்கு மேலே ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம், மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மீனை வேக வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய மசாலாவையும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கமாக ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நாம் அதை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆயிலை மீன் ஃபுல்லாக நல்லா ஊற்றி விடலாம். தோசைக்கல்லில் சேர்த்துட்டு நம்ம மீன் வறுக்கும்போது ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது, ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்களும் இதே போல் இந்த மீன் வறுவலை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமுமே மீன் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மீன் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இந்த மீன் வறுவலை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இந்த வவால் மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.